கொண்ட மஞ்சள் இருக்குல்லைங்களா, அந்த மஞ்சள் எடுத்துக்கோங்க. அதை நல்லா வீட்டில் வாங்கி ஒரு 1/4 கிலோவோ ஒரு 1/2 கிலோவோ வாங்கி வச்சுட்டு பொடி பண்ணி வச்சுட்டு நம்ம அந்த மஞ்சளை பயன்படுத்துகிறோம் அப்படின்னா நமக்கு நிறைய நன்மைகள் ஏற்படும் ஃப்ரெண்ட்ஸ். ஸோ பார்த்தீங்க அப்படின்னா அதை கூட வேப்பிலை பொடியும், வேப்பிலை பொடி ஒரு ஸ்பூன்னா இப்போல்லாம் மஞ்சள் அரைச்சி வச்சுருக்கோம் இல்லைங்களா, அதில் ஒரு ஸ்பூன் எடுத்துக்கிட்டு அது கூட அது சுத்தமான செக்கு எண்ணெய்ன்னு சொல்லுவாங்க இல்லையா, நாட்டு செக்கு எண்ணெய், தேங்காய் எண்ணெய், அதை வந்து ஒரு ஸ்பூன் ஆட் பண்ணி 3ஐயும் நல்லா கலந்துட்டு நமக்கு ஸ்கின் ப்ராப்ளம் இருக்கோ இல்லையோ நம்ம என்ன பண்ணலாம் அப்படின்னா வாரத்தில் ஒரு நாள் கொஞ்சம் இந்த எண்ணெயை உடம்பு முழுக்கவே தேய்ச்சி வச்சுட்டு ஒரு 1 ஹவர் கொஞ்ச நாள் வெயிலில் உட்காந்துட்டு நம்ம குளிச்சுட்டு வந்தோம் அப்படின்னாலே நமக்கு எந்த விதமான ஸ்கின் ப்ராப்ளம் வராது. முக்கியமாக ஒரு சிலவங்களுக்கு வெயில் காலத்தில் ஸ்கின் ப்ராப்ளம் வரும், ஒரு சிலவங்களுக்கு மழை காலத்தில் வரும். முக்கியமாக ஸ்கின் ப்ராப்ளம் வரதுக்கு ரீசனே அதிகப்படியான வேர்க்கிறது, அதிகப்படியான வேர்வே ஒரு இடத்துல தங்குறது தான். அந்த இடத்துல கொப்பளங்கள் போல் உருவாகிறது, கொப்பளங்கள் வந்து தண்ணீர் வடிகிறதுனால நமக்கு ஸ்கின் இஷ்யூஸ் அப்படிங்கிறது ஏற்படுது. அந்த தண்ணியிலேருந்து அது நமக்கு ஒரு விதமான அரிப்பை ஏற்படுத்தும். அந்த அரிப்பை நம்ம அதை அரைச்சிக்கிட்டே இருந்தோம் அப்படின்னாக்கா, சுரிஞ்சிக்கிட்டே இருந்தோம் அப்படின்னாக்கா நமக்கு அது மிகப்பெரிய ப்ராப்ளத்தில் க்ரியேட் பண்ணும். அதை நம்ம கண்டுக்காமே விட்டோம் அப்படின்னாக்கா நம்மளுடைய பிளட்டையுமே அது கெடுக்க வச்சிடும். ஸோ அதுக்காக நம்ம வராமல் ப்ரிவெண்ட் பண்ணுறது நல்லது. அப்படி வந்துருச்சுனாலும் நம்ம அதை சீக்கிரமாக சால்வ் பண்ணுறது நல்லது ஃப்ரெண்ட்ஸ். யாருக்காவது ஸ்கின் ப்ராப்ளம் இருந்துச்சு அப்படின்னா அதை ரொம்ப சிம்பிளாகவே க்யூர் பண்ணுறதுக்கு என்ன ஸ்டெப் பண்ணணுமோ அதெல்லாம் பண்ணுங்கள் ஃப்ரெண்ட்ஸ். ஸோ இப்போ உங்களுக்கு ஸ்கின் ப்ராப்ளம் அப்படிங்கிறது என்னென்னா, ஸ்கின்னில் அங்கங்கே அரிப்பு ஏற்படுறது. இப்போ இந்த நம்ம சொன்ன இந்த டிப்ஸை யாரெல்லாம் ஃபாலோ பண்ணலாம் அப்படின்னாக்கா, நம்மளுடைய ஸ்கின்னில் அரிப்பு ஏற்படுறது, திடீர்னு அரிப்பு ஏற்படுறது போல் ஃபீல் ஆகிறது, அங்கங்கே ஸ்கின்னில் சொரிஞ்சு காயமாக இருக்குது இல்லையா, அவங்களாம் இந்த டிப்ஸை ஃபாலோ பண்ணலாம் ஃப்ரெண்ட்ஸ். இப்போ யாருக்கெல்லாம் சொரிஞ்சு காயமாக இருக்கோ அவங்களாம் அந்த டிப்ஸை என்ன பண்ணலாம் அப்படின்னா, தினமுமே நைட்டு தூங்குறதுக்கு முன்னாடி ஸ்கின்னில் அப்ளை பண்ணிவிட்டு படுத்துட்டு மறுநாள் கூட வாஷ் பண்ணலாம் ஃப்ரெண்ட்ஸ். இது நல்ல ரெமெடியாக இருக்கும் நமக்கு. நம்ம ஸ்கின் ப்ராப்ளம் உள்ளவங்களுக்கு இது ஒரு நல்ல சொல்யூஷனாக இருக்கும் ஃப்ரெண்ட்ஸ். அது போல் ஸ்கின் ப்ராப்ளம் வராமல் ப்ரிவெண்ட் பண்ணோம் அப்படின்னா வாரத்தில் ஒரு நாள் நம்ம என்ன பண்ணலாம் அப்படின்னா இந்த போல் விஷயங்கள்லாம் ஃபாலோ பண்ணலாம். வாரத்தில் 1 அல்லது 2 டைம் நம்ம என்ன பண்ணணும் அப்படின்னா எண்ணெய் தேய்ச்சி குளிக்கணும் ஃப்ரெண்ட்ஸ். அது ரொம்ப முக்கியமான ஒரு டிப்ஸாக இருக்குது. எண்ணெய் தேய்ச்சி குளிக்கிறது அப்படிங்கிறது இப்போ நம்ம ஃபாலோ பண்ணுறதே கிடையாது. போகிற போக்கில் ஷாம்பு போட்டு குளிச்சுட்டு நம்மளுடைய ஹெல்த்தை ஸ்பாயில் பண்ணுறோம். ஆனால் நீங்கள் அந்த காலத்தில் சீயக்காய் பொடியை வாங்கும் போதெல்லாம் போட்டிருப்பாங்க, பார்த்துருக்கீங்களா? என்ன போட்டிருப்பாங்கன்னா, நம்ம உடலில் இருக்கிற சூடு தான் எல்லா வியாதிக்கும் காரணம்னு சொல்லிட்டு ஒரு போட்டிருப்பாங்க. ஸோ அதனால் வாரத்தில் 1 அல்லது 2 டைம் நம்ம கம்பல்சரி ஆயில் பாத் பண்ணோம் அப்படின்னாலே நம்ம ஸ்கின்னில் இருக்கிற எல்லா இஷ்யூஸுமே நல்லாவே சால்வ் ஆகிடும் ஃப்ரெண்ட்ஸ். இதை ட்ரை பண்ணுங்கள். ரொம்பவே ஒரு சிம்பிள் டிப்ஸ் இது. ஆனால் நமக்கு நல்ல ஒரு ஹெல்த் ப்ராப்ளம் வராமல் நம்மளோட ஸ்கின்னை ப்ரிவெண்ட் பண்ணுறதுக்கு நல்ல ஒரு டிப்ஸாக இருக்கும் ஃப்ரெண்ட்ஸ். இதை ட்ரை பண்ணுங்கள் ஃப்ரெண்ட்ஸ். ஸோ ஹாய், ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு மை சேனல். நம்மளுடைய சேனலில் நிறைய சிம்பிள் ஸ்கின் கேர் டிப்ஸ் இருக்குது. ஹோம்மேடாக எப்படி நம்ம ஃபேஸ் பேக் போடுறது, நம்ம வீட்டில் இருக்கிற பொருட்களை வச்சு எப்படி ஃபேஸ் பேக் போடணும்னு சொல்லிட்டு நிறைய டிப்ஸ் இருக்குது ஃப்ரெண்ட்ஸ். ஸோ நம்மளோட சேனலை விசிட் பண்ணுங்கள். பிடிச்சிருந்தா சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்கள் ஃப்ரெண்ட்ஸ். ஹாய், ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு மை சேனல். நம்மளோட சேனலை விசிட் பண்ணுற எல்லாருமே நம்மளோட சேனலுக்கு ஒரு லைக் பண்ணிக்கோங்க. ஏதாவது கொஸ்டின் இருந்தால் கேளுங்க ஃப்ரெண்ட்ஸ். ஹாய், ஹலோ, வெல்கம் டு மை சேனல். நம்மளோட சேனலை விசிட் பண்ணுற எல்லாருமே நம்மளோட சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்கள் ஃப்ரெண்ட்ஸ். ஹாய், ஹலோ, வெல்கம் டு மை சேனல்.